நாட்டிற்கு கிடைக்கும் வெளிநாட்டு உதவிகள் மக்களுக்கு உடனடியாக விநியோகிக்கப்படுவதையும் விரயமின்றி குறித்த திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுவதையும் உறுதி செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உதவிகளை நிர்வகிப்பதற்காக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு தெரிவிக்கின்றது. தற்போது 22 நாடுகளிலிருந்தும் உலக உணவு திட்டத்திலிருந்தும் மனிதாபிமான உதவிகள் கிடைத்துள்ளன. அனைத்து நாடுகளிலிருந்தும் சுமார் 2161.72 டன்கள் கிடைத்துள்ளன. அதில் தற்போது 20 மாவட்டங்களுக்கு தேவைக்கேற்ப சுமார் 1800 டன்களை அனைத்து மாவட்ட செயலகங்களுக்கும் வழங்கியுள்ளோம். அதில் முக்கிய உபகரணங்களை எடுத்துக்கொண்டால் சுமார் 270 உபகரணங்களில் 210 உபகரணங்களை 9 மாவட்டங்களுக்கு வழங்கியுள்ளோம். 26 டன்களுக்கும் சற்று அதிகமான மருந்துகள் கிடைத்துள்ளன. அந்த 26 டன்களையும் சுகாதார அமைச்சிடம் ஒப்படைத்துள்ளோம். 14,750 கூடாரங்கள் கிடைத்துள்ளன. அதில் 13,550 கூடாரங்கள் 17 மாவட்ட செயலகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அவர்கள் அதனை விநியோகிப்பார்கள். 9,761 வீட்டு உபயோகப் பொருட்களும் எங்களுக்கு கிடைத்துள்ளன. அதில் 8,515 உபகரணங்கள் 18 மாவட்ட செயலகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. 23 டன் ஆடைகள் கிடைத்துள்ளன. அதில் 15 டன்கள் 12 மாவட்ட செயலகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மற்றைய பொருட்களில் 5 டன்களில் 3,4 டன்கள் 7 மாவட்ட செயலகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் வெவ்வேறு வகையான நிவாரணப் பொருட்கள் கிடைத்துள்ளன. இதேவேளை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு 1 மில்லியன் யுவான் பெறுமதியான உதவிப் பொருட்களை வழங்குவதற்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானித்துள்ளது. இலங்கைக்கான சீன தூதரகத்தின் உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு சர்வதேச திணைக்களத்தின் ஊடாக இந்த உதவிகள் வழங்கப்பட உள்ளன.